மலையாளம் சினிமால இன்னைக்கு தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் பண்ணியிருக்கிற படம் தான் ஐடென்டிட்டி. இந்த படத்துல வினய், டோவினோ தோமஸ், த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இந்த ஐடென்டிட்டி படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, நம்ம வினய் போலீஸ் ஆபீசர், இவரு ஒரு கேஸை கண்டுபிடிக்கிறாரு, அதுவும் மர்டர் கேஸ. இதுக்கு ஐ விட்னஸா இருக்கிற நம்ம த்ரிஷா. ஆனா த்ரிஷாக்கு கொஞ்சம் கொஞ்சமா நினைவுகள் போயிட்டே இருக்கு, நினைவும் இல்ல. இதனாலேயே டோவினோ தோமஸ் கிட்ட ஐடென்டிட்டி, அதாவது அந்த கொலையாளி யாருன்னு நம்ம த்ரிஷா சொல்ல நம்ம டோவினோ தோமஸ் வரைஞ்சிட்டே வருவாரு. ஃபைனலா அந்த கொலையாளி யாருன்னு கண்டுபிடிச்சு நம்ம டோவினோ தோமஸ் வரைஞ்சாரா, அந்த கொலையாளியை வினய், டோவினோ தோமஸ், த்ரிஷா இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையா, இதுதான் இந்த ஐடென்டிட்டி படத்தோட கதையே. இந்த கதையில நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் வரும், அது எல்லாமே சூப்பரா இருக்கும். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப என்கேஜிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஸ்லோவா தான் ஸ்டார்ட் ஆகும், படம் ஸ்லோவா தான் போகும், ஆனா எந்த இடத்துலயும் போர் அடிக்காது. இன்டர்வல் எல்லாமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹாஃபும் கொஞ்சம் என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அளவுக்குலாம் இல்ல, ஆனா செகண்ட் ஹாஃப் ஓகேவா இருக்கு. இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூ கிராண்டா இருக்கு. ஒரு கிராண்டான விஷுவலான படமா எடுத்திருக்காங்க ஐடென்டிட்டி படத்தை. ஸ்கிரீன் பிளே என்கேஜிங்கா இருக்கு, ட்விஸ்ட் நல்லாவே ஒர்க் ஆகி இருக்கு. ஜாக்ஸ் விஜயோட சாங்ஸ் மற்றும் பிஜிஎம் நல்லாவே ஒர்க் ஆகி இருக்கு. இந்த படத்துல டோவினோ தோமஸ் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய தமிழ் டப்பிங் ரொம்பவே சூப்பரா பண்ணிருக்காங்க. குறிப்பா ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு இந்த ஐடென்டிட்டி படத்துல. இந்த படத்துல ரன் டைம் கொஞ்சம் குறைச்சிட்டு செகண்ட் ஹாஃப்ல இன்னுமே கொஞ்சம் விறுவிறுப்பா ஸ்கிரீன் பிளே பண்ணியிருந்தா இது ஒரு தரமான படமாவே வந்திருக்கும். இப்போ கூட ஒரு நல்ல படம் தான், செகண்ட் ஹாஃப்ல மட்டும் தான் கொஞ்சம் லேக் அடிக்கும். இந்த ஐடென்டிட்டி படத்துக்கு சினிமா ரசிகன் தர ரேட்டிங் 5க்கு 3.25 கொடுக்கலாம். அதுக்கு ஏத்த படம் தான் ஐடென்டிட்டி. தமிழ் டப்பிங்கோட இந்த படம் இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு.